பண்ணி கொடுப்பாங்க. சின்ன சின்ன மீன்லாம் வாங்கணும்னா அதுக்குமே தனியாக ஆயிரத்துக்கு ஆட்கள் இருக்காங்க. இந்த தடவை வந்து சங்கரா மீன் அதெல்லாம் வந்து இல்ல. ஆனா கனவா மீன்லாம் நெறையா இருந்துச்சு. அதே மாரி கருவாடுல ஆரம்பிச்சு, சென்னாக்குண்ணி அந்த மாரி நெறைய மீன்கள்லாம் அங்க இருந்துச்சு. அவங்கவங்களுக்கு புடிச்ச மீன அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க. இந்த தோல உரிக்கிறாரு இல்லையா? இதுதான் வந்து அட்டை மீன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இப்ப ஏற்றுமதி பண்றதுக்காக பார்த்துருந்தோம் இல்லையா? அந்த மீன் தான் இது. இந்த மேல இருக்கக்கூடிய தோல்கள உரிச்சுட்டு இவரு வந்து பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட குடுத்துருவாரு. அவரு சூப்பரா ஸ்லைஸ் போட்டு குடுத்துடுவாரு. இவருடைய வேலை என்னன்னா, இந்த மேல இருக்கக்கூடிய இந்த மீன்களுடைய செதில்கள அழகா இந்த பிரஷ்ஷால நீக்கி குடுத்துருவாரு. அவரு சூப்பரா ஸ்லைஸ் பண்ணி குடுத்துருவாரு. இதுதான் இவங்களுடைய வேலை. ரொம்ப சுலபமா இத வந்து டெய்லியுமே வந்து ரொட்டீனா செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சரி எப்படி ஸ்லைஸ் போடுறாரு பாருங்க. ஸோ இது நம்ம வாங்கி குடுத்த